வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்கள கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த முன்ஜாமீனையும் பெங்களூரு நீதிமன்றம் இப்ப அவங்களுக்கு குடுத்திருக்கு. மேலும் விவரங்கள பார்ப்போம். லதா ரஜினிகாந்த் அவங்க எடுத்த படம் பார்த்தீங்கன்னா, கோச்சடையான் படத்தை தயாரிக்க அபிநந்தன் என்பவர்ட்ட 6.2 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன திருப்பி செலுத்தாததால, அவங்களுக்கு பிடிவாரண்ட் குடுத்திருக்காங்க. இன்று பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் லதா ரஜினிகாந்த். லதா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, மீடியா ஒன் நிறுவனத்திட்ட தான் கடன் வாங்கியிருக்காங்க 6.2 கோடி. ஆனா, அந்த பணத்த திருப்பி செலுத்தாததால அவங்க உயர்நீதிமன்றம் போயி, இன்னைக்கு பிடிவாரண்ட் வர போயிருக்கு. இத அவங்க செலுத்தாததுக்கு காரணம் என்னங்கிறது இதுவரை வெளிய வரல. அவங்க கட்டிட்டதா சொல்றாங்க. ஆனா, இது கட்டல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பிடிவாரண்ட் குடுக்குற அளவுக்கு போயிருக்கு. அடுத்த கட்ட விசாரணை பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கு பெங்களூரு உயர்நீதிமன்றம். லதா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, நாங்க பணத்த கட்டிட்டதா சொல்றாங்க. ஆனா கட்டுனவங்க அவங்க மேலயே கேஸ் போடலாமே, ஏன் அவங்க மேல இவங்க கேஸ் போடாம, அவங்க இவங்க மேல போட்டுருக்காங்கறது பெரிய குழப்பமாவே இருக்கு. ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.